தீபிகா, அதிமுகவில் 2 அணிகளும் இணைந்து விட்டன. இப்போது அதற்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. 5 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த சூழ்நிலையில் மீதியுள்ள 15 எம்எல்ஏக்களும் இன்னும் சில நிமிடங்களில் இபிஎஸ் இல்லத்திற்கு வருகை புரிய இருக்கிறார்கள். நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது பிரிந்த அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் இப்போது ஓரணியில் இணைந்திருக்கிறார்கள். அதற்கு முன்னோட்டமாக இபிஎஸ் இல்லத்தில் தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் இப்போது சந்திப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை தொடர்ந்து அடுத்ததாக சி.வி. சண்முகமும் எஸ்.பி. வேலுமணியும் கடைசியாக வந்து இணைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சில நிமிடங்களில் இபிஎஸ் இல்லத்தில் வேலுமணி அணியின் ஆதரவு எம்எல்ஏக்கள் அனைவரும் ஒவ்வொருவராக வர தொடங்கி இருக்கிறார்கள். இதனால் இபிஎஸ் அணியின் வலு கூடியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போது அதிமுக ஒன்றிணைகிறது. அதிமுக 2ஆக பிரிந்து தாவேகாவில் ஒரு அணி இணையும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் இப்போது 5 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த நிலையில் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இப்போது வேலுமணி மற்றும் வேலுமணி அணியைச் சேர்ந்த தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன் ஆகிய இருவரும் இப்போது இபிஎஸ் இல்லத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். இப்போது ஏற்கனவே சற்று முன்பு அங்கு ஓசூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான பாலகிருஷ்ண ரெட்டி இபிஎஸ் அணியில் இணைந்தார். இந்த சூழ்நிலையில் அதிமுகவின் மூத்த தலைவர்கள் தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன் ஆகிய இருவரும் இப்போது இபிஎஸ் அணியில் இணைந்திருப்பது தமிழக அரசியலில் முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. இப்போது இபிஎஸ் இல்லத்தில் வேலுமணி அணியைச் சேர்ந்த ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவராக வருகை புரிய தொடங்கி இருக்கிறார்கள். நத்தம் விஸ்வநாதன், அருண்மொழி தேவன் மற்றும் திருத்தணி ஹரி, மனோகரன், ரவி மனோகரன் உள்ளிட்டோரும் இப்போது இபிஎஸ் இல்லத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். இபிஎஸ் இல்லத்தில் தங்கமணி, நத்தம் விஸ்வநாதனுடன் திருத்தணி ஹரி, அதோடு ரவி மனோகரன் மற்றும் அருண்மொழி தேவன் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர், திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் கோ ஹரி, ரவி மனோகரன் ஆகிய 4 பேரும் வருகை புரிந்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக இன்னும் சில நிமிடங்களில் அங்கு சி.வி. சண்முகமும் எஸ்.பி. வேலுமணியும் இங்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களில் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவில் இணைந்த சூழ்நிலையில் மிக முக்கியமான அரசியல் திருப்பம் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் அடுத்த திருப்பமாக இப்போது இபிஎஸ் அணியின் கை ஓங்கி இருக்கிறது. இபிஎஸ் தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன் மற்றும் எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டோர் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி இணைய இருக்கிறார்கள். இதனால் அதிமுகவில் அதிருப்தி அணி மீண்டும் உடைந்திருக்கிறது. ஏற்கனவே 3ஆக உடைந்த அணி மீண்டும் 2ஆக இணைந்திருக்கிறது என்பதுதான் இப்போது உள்ள மிக முக்கியமான செய்தி. அதிமுக பிரிவு மற்றும் பிரச்சனையில் இப்போது ஒரு மிக முக்கிய திருப்பமாக தாவேகா கட்சியோடு இணைந்து செல்வதில் மூத்த தலைவர்களான சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி மற்றும் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோருக்கு சிக்கல் இருந்த சூழ்நிலையில் தாவேகாவில் இணைந்து அவர்கள் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு ஒருவேளை வெற்றி பெறவிட்டால் அவர்களுடைய அமைச்சர் கனவு நனவாகாது, எம்எல்ஏ பதவியும் பறிபோய்விடும் என்ற அச்சத்தில் இப்போது மீண்டும் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் சமரச பேச்சில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த 25 பேரையும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற அந்த புகார் கடிதத்தை மட்டும் வாபஸ் வாங்கினால் போதும், நான் உங்களோடு இணைந்து விடுகிறோம் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் இப்போது ஓசூர் பாலகிருஷ்ண ரெட்டி மற்றும் நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, ரவி மனோகரன், புவனகிரி அருண்மொழி தேவன், இது தவிர திருத்தணி ஹரி ஆகிய 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் இப்போது இபிஎஸ் இல்லத்தில் இணைந்திருக்கிறார்கள். அதிமுகவில் அதிருப்தி அணி மற்றும் திருப்தி அணியாக இருந்த இபிஎஸ் குழு 2 குழுவும் இப்போது இணைந்திருக்கிறது. மீண்டும் அதிமுக உடைந்து இணைந்திருக்கிறது. பிரிந்த அதிமுக அணியினர் இணைந்திருக்கிறார்கள். இன்னும் சில மணி நேரங்களில் விஜயபாஸ்கர் மற்றும் சி.வி. சண்முகம் இவர்கள் தவிர வேலுமணி ஆகியோரும் இபிஎஸ் இல்லத்திற்கு இன்னும் சில நிமிடங்களில் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவில் இணைப்பு விழா இருவரும் இணைந்து விட்டார்கள். அதிருப்தி பிரிவைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் இப்போது ஓரணியில் இணைந்து விட்டார்கள். இதனால் அங்கு 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததோடு அந்த சத்யபாமா, மரகதம் குமரவேல் மற்றும் ஜெயக்குமார், இன்று காலையில் எஸ்.கி. சுப்பையா உள்ளிட்டோர் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்ததோடு அதிமுகவில் பிளவு மீண்டும் சீரமைக்கப்பட்டிருக்கிறது.